Hi, hello everyone. Today நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா யூனிவர்சல் ட்ரீ ப்ராப்ளம். இது வந்து கூகுளில் கேட்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? யூனிவர்சல் வேல்யூ ட்ரீ ப்ராப்ளம் ஆர் யூனிவல் ட்ரீ ப்ராப்ளம். அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர கொஷின் என்ன, யூனிவர்சல் வேல்யூ ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர ஒரு கொஷின். ஓகேங்களா? இப்போது நான் எடுத்துக்கிட்டால் ஒரு ட்ரீ இருக்குன்னா அது வந்து ரூட் நோட் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதில் யூனிவர்சல் வேல்யூ ட்ரீனா ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அதோட ரூட் அண்டு லெஃப்ட்டு ரைட் சைல்டு இது எல்லாத்தோட வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, 3 இருக்குது. லெஃப்ட் சைல்டு ரூட் சைடு வந்து 3 அண்ட் தென் ரைட் சைல்டு வந்து 3. இப்போ 3 வேல்யூ சேமாக இருக்கா, இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ரூட் நோட் சேமாக இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ வந்து இதை வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு யூனிவர்சல் ட்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ரூட் நோடும் லெஃப்ட் சைல்டு சேமாக இருக்குது, பட் ஆனால் ரைட் சைடில் இருக்க எலமெண்ட் வந்து சேமாக கிடையாது. அப்போ இது வந்து யூனிவர்சல் ட்ரீ கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா அதோட ரூட் நோட் அந்த லெஃப்ட் அண்ட் சைல்டு லெஃப்ட் நோடு ரைட் நோட் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்ட் ஆஃப் யூனிவர்சல் ட்ரீ அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு எத்தனை இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ட்ரீயில் எத்தனை யூனிவர்சல் ட்ரீ இருக்குது, அதாவது லெஃப்டில் நிறையா இருக்குது, ரைட் சைடில் ட்ரீஸ் இருக்குது, இதில் எத்தனை யூனிவல் ட்ரீ இருக்குது அப்படின்ற ஒரு கவுண்ட் வந்து நம்மளை கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்துருக்கோம், யூனிவல் ட்ரீனா அதோட ரூட் நோடு, லெஃப்ட் எலமெண்ட்டு, ரைட் எலமெண்ட் இது மூணுமே சேமாக இருந்தால் நம்ம வந்து ஒரு யூனிவல் ட்ரீன்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூணுமே சேமாக இருந்தால் நம்ம இதோட யூனிவல் ட்ரீயோட கவுண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது மூணையும் எடுத்துக்கும் போது இதோட சேமாக இருந்துச்சுன்னா இதோட கவுண்ட் அது கூட ஆட் பண்ணினா 2 எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் நம்மளோட கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு திங் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் என்னென்னா, ஒரு நோடு வந்து நல்லா இருக்குன்னா அது வந்து ஒரு யூனிவல் ட்ரீயாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ ஒரு நோட் 1ன்னு வச்சுட்டு அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு யூனிவல் ட்ரீயாக வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இப்போது ஒன்றுமே கிடையாது அப்படின்னா போத் இது வந்து சேம்ன்ற மாதிரி தான், இதுவுமே சேம்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் திங் என்னென்னா நம்ம வந்து ஒரு ட்ரீ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கோடிங் போடணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நோட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் நோடு, ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் இனிட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த இனிட் ஃபங்க்ஷனில் அண்டர்ஸ்கோர் இனிட் ஃபங்க்ஷனில் எனக்கு என்னென்ன வேணும்னா வேல்யூன்றது ஒன்று வேணும் கண்டிப்பாக. லெஃப்ட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நான் இனிஷியலாக நல்லுன்னு எடுத்துக்கிறேன். ரைட் சைல்டு இனிஷியலாக நான் வந்து நல்லுன்னு எடுத்துக்கிட்டு நான் வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல்ட்டு இங்கே எனக்கு கொடுக்குற வேல்யூ வந்து எனக்கு செட் பண்ணணும். செல்ஃப் டாட் லெஃப்ட் ஈக்குவல்ட்டு இங்கே கொடுக்குற வேல்யூஸ் வந்து செட் பண்ணணும். செல்ஃப் டாட் ரைட் ஈக்குவல்ட்டு செல்ஃப் டாட் ரைட் ஈக்குவல்ட்டு இங்கே கொடுக்குற ரைட் வேல்யூ வந்து செட் பண்ணணும். நான் இப்போ வந்து ஒரு ட்ரீ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஒரு ட்ரீ. அதாவது என்னென்னா ரூட் நோட் இருக்கணும், அதுக்கான லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு, அதை இனிஷியலாக நான் என்ன எடுத்துக்கிறேன், நல்லா இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரீ ஒன்று நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒரு ட்ரீ க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது அந்த ட்ரீயை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ட்ரீ ஈக்குவல்ட்டு நோடில் ரூட் வேல்யூ என்ன கொடுக்கணும், நான் 0 கொடுக்கணும். ரூட் வேல்யூ வந்து நான் 0 கொடுத்துட்டேன். லெஃப்ட் சைடில் ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும், ரைட் சைடில் ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும். பட் ஆனால் அந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்கா, அப்போது இந்த சைடு வரும்போது இது ரூட் நோடாக நாடிடும். இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்கா, இல்லை. அப்போது வந்து ஒரே ஒரு நோடு மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணால் போதும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு வந்து அது வந்து நல்லா வச்சுக்கிட்டு நோட் அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு வந்து நல்லா வச்சுக்கிட்டு ஒரு நோடு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு கிளாஸாக ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக வந்து அதை காமிக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா இன்னர் ட்ராவல்ஸ் அது மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இதை யூனிவல் ட்ரீயா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அந்த மெத்தடோட நேம் என்னென்னா, அந்த மெத்தடோட நேம் வந்து யூனிவல் ட்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம். யூனிவல் அப்படின்னு வச்சுக்கலாம். யூனிவல் அப்படின்னு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நான் இன்புட் வந்து அந்த இதை வந்து ஹெட்டை வந்து பாஸ் பண்ணுறேன், ரூட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் திங் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணணும். இஃப்
ரூட் இஸ் நன்னாக நான் செக் பண்ணுறேன். அது வந்து நன்னாக இருந்துச்சுன்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணுறேன், அதாவது ட்ரூ அப்படின்றத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்னொரு கண்டிஷன் நம்ம இப்போ இது எப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ரூட் வந்து ரூட்டில் இருக்க வேல்யூஸும் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸும் ரைட் சைடில் வேல்யூ இருக்கிற வேல்யூஸும் இது மூணும் சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு யூனிவல் ட்ரீ அப்படின்றத வந்து நம்ம கான்செப்ட் இருக்குது. இப்போது நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து செக் பண்ணுறேன். இஃப் ரூட் டாட் லெஃப்ட் இஸ் நாட் நன், லெஃப்ட் வந்து நாட் நன் நல்லா இருந்துச்சுன்னா அண்ட் ரூட் டாட் லெஃப்ட் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ரூட் டாட் வேல்யூ இருந்துச்சுன்னா நான் வந்து ரிட்டன் ஃபால்ஸுன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். நாங்கள் என்ன எதிர்க்குன்னு புரியுதா உங்களுக்கு? என்னென்னா ரூட்டோட லெஃப்ட் வந்து எக்ஸிஸ்ட்டாக இருக்கணும், நாட் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இந்த நெக்ஸ்ட் என்னென்னா ரூட்டோட லெஃப்ட்டோட வேல்யூவும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் நோடுக்கு நம்ம எழுதலாம். ரூட் டாட் ரைட் ஈஸ் நாட் நன்னாக இருந்தால் அதாவது எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா ரூட் டாட் ரைட் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ரூட் டாட் வேல்யூ இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதுவும் வந்து நான் ஃபால்ஸுன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் ஒன்று என்னென்னா நம்ம இப்போது நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இது ரெண்டுமே சேமாக இருந்தால் நம்ம இதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு யூனிவல் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதை வந்து நம்ம யூனிவல் ட்ரீன்னு சொல்லலாம். இந்த 3 எலமெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதை ஒரு யூனிவல் ட்ரீன்னு கான்செப்ட் பண்ணலாம். அப்போது நான் இதை ரூட் நோடாக எடுக்கும்போது இந்த லெஃப்ட்டில் இருக்க ஹோல் வேல்யூஸு சேமாக இருக்கணும், இந்த ரைட் சைடில் இருக்க ஹோல் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கணும். புரியுதா? நான் ரூட் நோடாக நான் இதை எடுத்துக்கிறேன்னா இது லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூவும் சேமாக இருக்கணும், ரைட் சைடில் இருக்க எல்லா வேல்யூவும் சேமாக இருந்தால் தான் நான் வந்து இதை வந்து யூனிவல் ட்ரீ அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியும். கரெக்டாக. இந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணணும். எப்படி என்ன அப்ளை பண்ண போகிறோன்னா இஃப் இது வந்து ஒரு ரெக்கர்ஷனாக கால் பண்ண போகிறேன். அதாவது ரூட்டோட லெஃப்ட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், அது வந்து ஒரு யூனிவலா அப்படின்றது. அதே மாதிரி ஈஸ் யூனிவல் ரூட்டோட ரைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்துச்சுன்னா இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நான் ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ஃபால்ஸுன்றதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா. நம்ம இப்போ வந்து மெத்தட் எழுதாச்சு. இதுதான் சிம்பிள் சொல்யூஷன். இப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரீ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, பிரிண்ட் பண்ணுறேன். ட்ரீ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிருக்கோம்ல, ஈஸ் யூனிவல் இந்த மெத்தடுக்கு நம்ம ட்ரீன்றதை பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும். இப்போ மேலே பார்த்தோம்னா நமக்கு மூணுமே வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், ட்ரூன்றது வந்து ரிட்டர்ன் ஆகணும். பார்த்தீங்கன்னா ட்ரூன்றது வந்து ரிட்டர்ன் ஆகிடுது. நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் ஒன்றுன்றதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுன்றதை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், ஃபால்ஸுன்றது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா ஒன்றுன்றதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இங்கே என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு வந்து எனக்கு வந்து ஒன்றுன்னு மாறிடும். அப்போ இது வந்து நாட் ஏ யூனிவல் ட்ரீ. ஓகேங்களா. இதோட கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காத பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.